சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிஐ டார்கெட் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். முன்னாடியே நம்ம எஸ்பிஐ பார்த்துருப்போம், மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். ஆல் டைம் ஹையில் இருந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணலாம். உங்களுக்கு லாங் டைமில் என்ன பண்ணுங்கள், நமக்கு அடுத்த டார்கெட் என்னன்றதை எப்படி செக் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? ஸோ எஸ்பிஐ வந்து 1343 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு அனாலிசிஸ் தான். ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணுங்கள். இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போதைக்கு ஷார்ட் டைம் நீங்கள் கேட்டதுனால எஸ்பிஐக்கு இதுதான் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும். 1.618. ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம், நம்ம அடுத்த டார்கெட் கூட பார்த்துடலாமே. ஸோ அடுத்த டார்கெட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 1206 இருக்குது இப்போது மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், போய்ட்டு ஸ்கொயர் ரூட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அடுத்த டார்கெட். அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35 × 35, ஓகேவா? 35 × 35 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 1225. ஸோ என்ன பண்ணுங்கள், போயிட்டு 1225. ஸோ இதுதான் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் நீங்கள் ஹோல்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டார்கெட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணுங்கள். 1225 வரும், கண்டிப்பாக வரும். மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தால் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கங்க. இல்லை அதை பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தான் அடுத்தது பார்க்க முடியும். ஓகேவா? இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க்கோட டார்கெட் வந்து 1225. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.